வணக்கம். இன்னொரு நாள், இன்னொரு பதிவு. நம்ம லைஃப்ல நிறைய பேரை நம்ம பார்த்து பார்த்து கத்துப்போம் நிறைய விஷயத்த, இல்லைங்களா? அந்த மாதிரி விஷயத்த கத்துக்கிறவங்க நம்மளோட லைஃப்ல நிறைய சேஞ்சஸையும் கொண்டு வருவோம். தட் இஸ் இப்போ மற்றவங்க நம்ம ஒரு விஷயத்துல சக்சீட் ஆகலை அப்படின்னா மற்றவங்க எப்படி அந்த விஷயத்துல ஜெயிச்சாங்கன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை அந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணிப்போம். கரெக்ட்? தட் இஸ் த நார்ம். தட் இஸ் நம்ம தான் அதுதான் ஒரு வழி. நம்மளையே முன்னேற்றம் பாதையில கொண்டு போறதுக்கு ஒரு வழி. அதுதான் நம்ம சில பேர் இருக்காங்க, நம்ம என்னதான் முன்னேறினாலும், என்னதான் நம்ம நம்மளையே மாற்றிக்கிட்டாலும், என்னதான் நம்ம ஓரளவுக்கு நம்ம நல்லது பண்ணாலும் நம்மளை எப்பவுமே நம்ம நல்லது கிடையாது, நம்ம ஒரு வேஸ்ட் பீஸு, நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஒண்ணுமே வராது அப்படிங்கிற ஒரு இம்ப்ரெஷன். நான் அந்த மாதிரி நிறைய பேரை சந்திச்சிருக்கேன். எனக்கு ஆக்சுவலி ரொம்ப க்ளோஸா இருந்தவங்க 2-3 பேர் அந்த மாதிரியே எனக்கு எப்பவுமே என்ன மட்டம் தட்டுவாங்க. அப்ப நான் என்ன சொல்வேன்னா, என்னால பண்ண முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள், ஓகே, என்னால பண்ண முடிஞ்ச ஒரு சில விஷயங்கள் உங்களால பண்ண முடிஞ்சானா நான் நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க அவங்க. ஓகே, தட் இஸ் த பிக்கெஸ்ட் பாயிண்ட் ஆஃப் எவ்ரி திங். அவங்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்க தப்புங்கிறத அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்பவுமே அவங்க தான் ரைட், அவங்க தான் பெஸ்ட், அவங்கள மாதிரி ஒரு ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. பட் அவங்க கிட்ட தப்பு நம்ம சொல்ல போனோம்னா அவங்க அப்படியே எனக்கு இதெல்லாம் பத்தி பேச வேணாம், நீ முதல்ல உன்னை திருத்திக்கோ, அப்புறம் என்ன பத்தி பேசு அப்படிம்பாங்க. இது ஒரு மியூச்சுவல் ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி ஆயிடும். நீ பண்ணது சரியா, நான் பண்ணது சரியா, நீ சொன்னது கரெக்டா, நான் சொன்னது கரெக்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆர்கியூமெண்ட் ஆயிடும். நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு நம்மளோட ஸ்ட்ரெங்க்ஸ், நம்மளோட பலங்கள் பலவீனங்கள் நமக்கு நல்லாவே தெரிஞ்சானா நம்ம ஏன் மற்றவங்களோட எஸ் ஆர் நோ, நீ இப்படிதான், நீ கரெக்டா பண்ண, நீ தப்பா பண்ண, நீ எதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறேன் நான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம நமக்கு இந்த விஷயம் நம்மளால பண்ண முடியும், பண்ணியும் காமிச்சிருக்கோம். ஆனா அவங்க முன்னாடி பண்ணி காமிச்சிருக்க மாட்டோம். நம்ம பண்ணி காமிச்சிருப்போம், பட் நாட் அவங்களுக்கு முன்னாடி கிடையாது. நம்மளால அதை பண்ண முடியும்னு நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் பண்ணி முடிச்சப்பறம் நமக்கு ஒன்றும் பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட்டே இருக்காது. ஓ, நம்ம பண்ணி முடிச்சிட்டோம் அந்த வேலையை, நம்மளால பண்ண முடியும்னு தெரியும், அதனால பண்ணி முடிச்சிட்டோம், அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கணும்னு வச்சுங்களேன். நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளால ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிக்க முடியும் அப்படின்னு. அந்த தண்ணி குடிச்சது ஒரு அச்சீவ்மெண்ட்டா? யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய 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 விஷயங்கள் நம்ம லைஃப்ல நம்மளை பத்தியே ஒன்னு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். தட் இஸ், நம்ம இதெல்லாம் பண்ணிட்டோம் அதனால நம்ம பெரிய ஆளுங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். ச்சே, நம்ம இவ்வளவுதான் பண்ணோமா அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். டு த பாயிண்ட் தட் நம்ம மூச்சு விடுறது கூட எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நம்ம மூச்சு விடுறது, கண்ணு இமைகளை அசைக்கிறது, நம்ம பேசுறது, நம்ம யோசிக்கிறது, அது எல்லாமே எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? ஆனா அதெல்லாம் நம்ம அச்சீவ்மெண்ட்டா கண்டுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம அதெல்லாம் இயற்கை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம. பட் நம்ம இதெல்லாம் நம்ம உணரணும். நம்ம இதெல்லாம் பண்றோமே, நாளைக்கு காலையில நம்மளால எந்திரிக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கறது யோசிக்கணும் நம்ம. தட் இஸ், ஐ எம் நாட் சேயிங் எனிதிங் நெகட்டிவ். நான் தப்பா எதுவுமே நான் சொல்ல விரும்பல. பட் நமக்கு கிடைச்ச இந்த சின்ன சின்ன கிஃப்ட், இந்த சின்ன சின்ன கிஃப்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும்னு சொல்றேன். கடவுளே ஆர் எதா இருந்தாலும் சரி, நீங்க கடவுளை நம்பினா கடவுள் நம்புங்க, இல்ல நீங்க பூமி மாதாவை நம்பினா பூமிய மாதாவை நம்புங்க. எதை நம்பினாலும் கடவுளே
நான் வந்து கடவுளை நம்புறேங்க. அதனால நான் சொல்றேன், கடவுளே இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தியே, காலையில எந்திரிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தியே, எனக்கு ஒழுங்கா மூச்சு விட முடியுதே, என்னால சிரிக்க முடியுதே, என்னால பேச முடியுதே, அதுக்கு நான் உனக்கு எப்பவுமே நன்றி பட்டிருக்கேன், நன்றி கடன் பட்டிருக்கேன் அப்படிங்கறது சொல்றதுக்கு, அக்னாலேஜ் பண்றதுக்கு நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? ஒன்னும் இல்ல, நமக்கே நம்ம அக்னாலேஜ் பண்ணிக்கலாமே. அப்புறம் தானே நமக்கு மத்தவங்க கிட்ட நம்ம கரெக்ட் தப்புங்கிறது அது வேற விஷயம் கம்ப்ளீட்டா. இந்த சின்ன விஷயம், இந்த மூச்சு விடுறது, இந்த நம்மளோட உடல் ஃபுல்லாவே இயங்கிறது, நம்மளோட ஹார்ட் பீட்ஸ், நம்மளோட ரத்த போக்கு, அந்த ஃபுல் அந்த சிஸ்டம், ஒரு விஷயமும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம பாடி இட் செல்ஃப் ஒரு பெரிய ஒரு அதிசயம் தான். நம்ம உடம்பே எப்படி நமக்கு வந்து இந்த ஹார்ட்ங்கிறது ஒண்ணு வந்தது, அது எப்படி துடிக்குது, எப்படி இது பண்ண, எவ்வளோ விஷயம் இருக்குங்க பாக்கிறதுக்கு. அதுதான் நான் சொல்ல வரேன். மத்தவங்களோட ஈகோ பார்த்துட்டு இருந்தானா நம்மளோட சின்ன சின்ன விஷயத்த நம்மளால அப்ரிஷியேட் பண்ண முடியாது. ப்ளீஸ் அதை மட்டும் கவனத்திலேயே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வாக்குவாதம் நிறைய இடத்துல, எல்லா இடத்துலயும் நடக்கும் வாக்குவாதம்ங்கிறது இல்லையா? உங்களுக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காம இருக்கலாம், எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா அந்த வாக்குவாதம் வந்து ஒரு சில பாயிண்ட்ல வந்து நம்ம பேச்சுவார்த்தையே நின்னு போயிடும். ஓகே, அந்த நேரத்துல நம்ம வந்து ஒரு மன்னிப்பு, தட் இஸ் நம்ம பண்ணது நம்ம கரெக்ட்னு தெரியும், நம்ம போய் அங்க போய் ஓகே, நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்றதுக்கு வேண்டி நம்ம ஓகே, நான் சாரி, நான் அப்படி பண்ணிருக்க கூடாதுன்னு சொல்றதுனால நம்ம எந்த விதத்திலயாவது நம்ம குறைஞ்சு போவோமா? ஒரு சாரிங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு நம்ம வந்து ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? நமக்கு நம்ம ரைட்டு, அவங்களுக்கு அவங்க ரைட்டு. நம்ம ஏன் அவங்க ராங்குன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போனோம்? நம்ம அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதை போய் டெய்லியும் அதை யோசிச்சுக்குவான். அப்படி பண்ணிருக்க கூடாது, இவன் இப்படி பண்ணிருக்க கூடாது, அவங்க இப்படி பண்ணிருக்க கூடாது, இவங்க அப்படி பண்ணிருக்க கூடாது, அவ்வளோலாம் யோசிச்சு கடைசியில ஒரு சாரிங்கிற வார்த்தை சொன்னான்னா சரி, சாரிங்கிற வார்த்தை நம்ம உணர்வு பூர்வமாவே நம்ம சொல்றோம், ஓகேவா? அப்படின்னா அந்த பழசெல்லாம் அழிஞ்சு போயிடுமா? சொன்னதெல்லாம் அழிஞ்சு போயிடுமா? சொல்லாததெல்லாம் எவ்வளோ இருக்கு நமக்கு. இன்னைக்கு இந்த தருணம், இந்த செகண்ட், இந்த நிமிஷம் நமக்கு எவ்வளோ வேல்யூபிள்ங்கிறது நீங்க வந்து அந்த செகண்டை வந்து சைலண்டா, உங்க போன் இல்லாம, உங்க லேப்டாப் இல்லாம, எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, தனிமையில நீங்க அந்த ஒரு செகண்ட் நீங்க வந்து அனுபவிச்சாதான் உங்களுக்கு அந்த செகண்டோட வேல்யூ தெரியும். நம்ம வந்து நம்மளுக்கு வந்து மைண்ட் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த மண்டை கொடைச்சல், அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க, இது அப்படியாச்சு, அது அப்படியாச்சு, ஏன் தேவையில்ல. சாரி சொல்லிட்டு போயிடுங்க, இட்ஸ் ஓகே. அவங்க மன்னிக்கிறாங்க, மன்னிக்கிறது இல்லைங்கிறது வேற விஷயம். நம்ம இறங்கி போனா நம்ம தாழ்ந்து போறோங்கிற அவசியம் இல்லைங்க. நம்ம தாழ்ந்து போறது கிடையாது, நம்மளோட சைன் ஆஃப் வீக்னஸ் கிடையாது, நம்மளோட பெருந்தன்மை. நம்ம வந்து மத்தவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது ஒரு பெருந்தன்மை, அவங்களுக்கு பண்ற பெருந்தன்மை. சில பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்தது. ஒருத்தர்கிட்ட நான் ரொம்ப வருஷமா பேசவே இல்லை, அவங்க கிட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், சாரி. உன்னை வந்து மனசை புண்படுத்திருந்தானா நான் சாரி அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த ரிலேஷன்ஷிப் மெண்ட் ஆயிடுச்சு. ஃபுல்லா மெண்ட் ஆகலன்னா, இப்போ ஒரு விரிசல் விட்டானா அந்த விரிசல் இருக்கதானே செய்யும். அந்த விரிசல் வந்து ஃபுல்லாவே விரிசல் இல்லாம வந்து ஒரு இது சேராது இல்லையா? அந்த மாதிரி தானே விரிசல் எப்பவுமே இருக்கும், ஆனா அது ரெண்டும் சேருதா அதான் நம்ம பார்க்கணும்.
அது போத்தி மூடி வைக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஆனா அந்த விரிசல் எப்பவுமே இருந்துட்டு தான் இருக்கும். சோ யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க. ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டு போங்க. மத்தவங்களோட விஷயம் நமக்கு தேவை கிடையாது. நமக்கு நம்ம விஷயமே எவ்வளோ இருக்கு. அந்த விஷயத்தை நம்ம கவனிப்போம். நம்மளோட ஒரு சின்ன சின்ன அசைவுகளையும் நம்ம ரசிப்போம். நம்ம அனுபவிப்போம். அதெல்லாம் அத முதல்ல கவனிங்க. ஸ்கூல் பசங்க, ஆபீஸ் எல்லாமே இருக்கட்டும். உங்களுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி நீங்க உங்களை பத்தி நீங்க கேர் எடுத்துக்கணும். உங்களோட உடம்பு, உங்களோட மனநிலை, உங்களோட சூழ்நிலைகளை நீங்க கேர் பண்ணிக்கணும். அது கேர் பண்ண உங்களுக்கு நம்ம இப்போ நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். அவங்கள பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அவங்கள சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்காங்களா அதை மட்டும் தான் பார்த்துப்பாங்க. அது ஒரு பெரிய டாபிக். அது நான் இன்னொரு வாட்டி கவர் பண்றேன். பட் ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி கவலைப்பட்டாதான் மற்றவங்களை பத்தி நம்ம கவலைப்பட முடியும். இது சொல்லுவாங்க. நான் ஐ திங்க் இந்த பழமொழியை நான் முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில், சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அந்த சுவர் நம்ம தான். நம்ம சுவர் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். சுவர் ஸ்ட்ராங்கா இல்ல, பேன்னு இருந்ததுன்னா நம்மளால வரைய முடியுமா? இல்லைங்களா? சோ அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்திப்போம், சிந்திப்போம். சல்யூட்.